திருப்பூர் மாநகராட்சியில் சேமிக்கப்படும் குப்பைகளை முதலைப்பாளையம் பகுதியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் மாசடைந்த நிலத்தடி நீரை பாட்டில்களில் பிடித்து பாடையேற்றும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க நாம் கேட்கலாம். பூபதி, விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். திருப்பூர் மாநகராட்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊராட்சி முதலைப்பாளையம் ஊராட்சி ஆகும். இந்த பகுதியில் அதாவது நீண்ட நாட்களாக ஒரு பாறைக்குழி இருந்து வருகிறது. இந்த பாறைக்குழிக்கு திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த குப்பைகளை கடந்த சில மாதங்களாக கொட்டி வந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரானது சுமார் 1,20,000 TDSக்கு மேல் அந்த நிலத்தடி நீரானது மிகவும் கெட்டுப்போயுள்ள சூழ்நிலையில் அந்த நீரை தற்பொழுது கால்நடைகள், விவசாயம் மற்றும் வீட்டு உபயோகம் எதற்குமே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய புதுப்பாளையம், நாச்சிப்பாளையம், சென்னிமலைப்பாளையம், ஹவுசிங் யூனிட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் முழுமையாக அந்த நிலத்தடி நீரானது மாசடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று 3வது முறையாக கிராம சபை கூட்டமானது நடக்க இருந்த நிலையில் இன்று அந்த கிராம சபை கூட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் அந்த நிலத்தடி கெட்டுப்போன அந்த நீரை பாடை கட்டி அங்கிருந்து ஊர்வலமாக அந்த நடக்கக்கூடிய அந்த சமுதாய நலக்கூடத்திற்கு எடுத்து வந்தனர். அப்பொழுது அவர்கள் அந்த எங்களுடைய மண்ணையும் நீரையும் காப்பாற்றுங்கள் என கோஷம் எழுப்பியும் ஒப்பாரி வைத்தும் நூதன முறையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபதி.